மஞ்சளான்றது ஆமா, யாரு கொடுத்தது? யார் ஆர்டர் பண்ணியிருப்போம்? உங்களுக்காக சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு யார் இருக்கிறா? நாங்க வேளாஞ்சிட்டு கிடக்குறோம். எங்களுக்கு யார் பண்றது? இதெல்லாம் யாரு கொடுக்குறா? ஒரு செகண்ட்ல பாக்குற நம்மளையும் அள வச்சுட்டாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு. இன்னைக்கு கல்யாண நாள் தான்ப்பா. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. அது வாங்க கல்யாண வாழ்த்துக்கள்ப்பா. யார் பண்ணி கொடுத்தது? இது அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. யார் கொடுத்துருப்பா உங்களுக்கு? தெரியலையா, எங்களுக்கு யாரும் அப்படி கொடுக்குற மாதிரி யாரும் இல்லையா? யாரு? எனக்கெல்லாம் யாருங்க இப்படி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அம்மாவோட முகத்தையே மாத்திருச்சு. என் மாவன் இருக்கானா? அவங்க எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. அவங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என் மாவனா? ஆமா. சரி, எதிர்பார்த்தீங்களா? ஆகாசம் கண்ணுக்குள்ள கருவாகி வந்த புள்ள நீ இங்கு நடந்திட வழி நூறுவா ஆறாத நெஞ்சுக்குள்ள அழியாத துன்பம் இல்ல கரட்டோட கள்ளிப்பூ. துபாயில இருக்கிற மகன் கல்யாண நாள் அன்னைக்கு இந்தியால இருக்கிற அம்மாக்கு கொடுத்த மறக்க முடியாத சர்ப்ரைஸ். உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளவு தள்ளி இருந்தாலும் பசங்களுக்கு ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் அம்மாக்களுக்கு தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அது ஒரு இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லணும். என்னதான் வளர்ந்தாலும் பெரிய ஆள் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் வந்தாலும் அம்மாவை எப்படிங்க மறக்க முடியும்? அம்மா அப்பாவோட கல்யாண நாள் போல இருக்கு. சோ அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு துபாயில வேலை செய்யற அவங்களுடைய மகன் பிளான் பண்றாரு. ஒருத்த நாடுல கிராமத்துல இருக்கிற தன்னுடைய அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே கேக்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாரு. அண்ட் இவங்களும் போய் டெலிவரி பண்றாங்க. இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள் தானே, உங்களுக்கு தான் அமைச்சிருக்காங்க, யாரு சென்ட் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கெல்லாம் யாரு தம்பி இப்படி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு அந்த அம்மாவும் இன்னசென்ட்டா பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருவேளை என்னுடைய மகனா இருக்குமோ, துபாயில வேலை செய்யறாரு, ஆனா அவர் எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கிறாங்க. அட அவர் தாமா அனுப்பிச்சாரு அப்படின்னு சொன்னதும் அவங்களோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம், சிரிப்பு, அழுக, சந்தோஷம், பெருமை எல்லாமே அவங்களுடைய கண்கள்ல பார்க்க முடியுது. அப்படியே அவங்க அழும்போது ஆட்டோமேட்டிக்கா நாங்க ஒண்ணும் அழுவலியே, கண்டு வேர்க்குது அப்படின்ற மாதிரி தாங்க நமக்கும் ஃபீல் ஆகுது. புவனேஸ்வரி மகேஸ்வரன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.